எண்ணெய் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வேறு இருக்குது. கல்லெண்ணெயே சாப்பிடக்கூடாது, நல்லெண்ணெய் சாப்பிடக்கூடாது. ஒரு சமையலுக்கு ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் நான். இது பூரி வடைலாம் போட்டால் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் போடுறது. நல்லெண்ணெய் வந்து காரக்குழம்பு வத்த குழம்பு அதுக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் போடுவோம். குழம்புக்குன்னு இருக்குது. இது வந்து கடலெண்ணெய் வந்துன்னா தாளிக்கிறது எல்லா ஐட்டமும் தாளிக்கலாம். குழம்பும் தாளிக்கலாம், எல்லாமே தாளிக்கிறதுக்குன்னு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பாம் ஆயில், இது வந்து தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது யூஸ் பண்ண எண்ணெய் வந்து குட்டி பாட்டில் ஊற்றி வச்சுப்பேன். தோசைலாம் ஊற்றுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெருசு தூக்கி ஊற்றும் போது. இப்போ இந்த குட்டி வச்சா சீக்கிரம் தோசைக்கு ஊற்றிடலாம், அதனால் சின்ன பாட்டில் வச்சுருக்கு. அவ்வளோதான். எண்ணெயிலே இத்தனை வேற நம்ம என்னன்னா ஒரு எண்ணெயை போட்டு 10 சமையலை முடிச்சுட்டு போகிறோம். இதுவே வந்து இது ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சரி, உங்களோட மெயின் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஐ திங்க் அவங்கள சௌமியம் ஒத்துப்பாங்க, இந்த ஆல் த டப்பாஸ் இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க இந்த சட்டியெல்லாம்? மண் சட்டி வந்து எந்த இப்போ கடைக்கு போகிறோம் ரோட்டில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி எங்கே மண் சட்டி பார்த்தாலும் எனக்கு மண் சட்டி பிடிக்கும், அதனால அது வாங்கிடும். அதில் ஒரு டேஸ்ட் தனியாக வரும், நல்லா இருக்கும், சூடு இருக்கும், நிறைய நேரம் சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கம்பெனி சோபா நீ வேற நோண்டி கேட்காது. மகளோட மருமகன் ரொம்ப க்ளோஸோ? ரொம்ப க்ளோஸ். புள்ள தானே. என்ன வேணா அவனை தான் பிடிக்கும். நான் கேட்டா கூட செய்ய மாட்டாங்க. அவன் கேட்டா என்ன ஆன்ட்டி 2 தானே அப்படின்னா இதோ இருப்பான்னு என் தம்பி அனுப்பி போய் என்னென்ன பிடிக்குமோ வாங்கிட்டு வந்து நின்று 1 மணி நேரம் நல்லா சாப்பிட்றவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே. இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும், செய்ய சொன்னால் செய்து கொடுப்பேன். ஆனால் அதுதாம்மா வந்தேன் இன்னைக்குன்னு பார்த்து காலிஃப்ளவர் வேகுதுமா, என் கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியல. டே தம்பி உன்னை அப்புறம் கவனிக்கிறேன்டா. ப்ளூ சொக்கா, இந்த ப்ளூ சொக்கானால நம்மளுக்கு பல பிரச்சனை வருதுங்க. இங்கே ஒரு இருக்காரு. ஓகே சூப்பர். ஸோ இது கிச்சன்ல வேற என்ன உங்களோட ஸ்பெஷாலிட்டி? அது என்ன கட்டர்? அது வந்து எங்க மரத்தை வெட்டிருக்கீங்க போல. ஆமாம், வாங்கணும். என்னது மரக்கடையா? அந்த மரக்கடையில் வாங்கணும். நிறைய அந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு உங்ககிட்ட இல்லையா? அந்த காலத்துல யூஸ் பண்ற மாதிரி தான் மோஸ்டா. ஏன் அப்படி? அதை பழகிடுச்சு, அப்படியே ஆரம்பத்துல இருந்தே வச்சிருக்கேன், அதனால அதே வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நாங்க வந்து கொஞ்சம் இது வேண்டான்னு கொஞ்சம் எடுத்து நிறைய கண்ணாடி தான் யூஸ் பண்ணுவோம். கண்ணாடி பாட்டில் நிறைய யூஸ் பண்ணுவோம் மளிகைக்கெல்லாம். நான் இது வரைக்கும் உடைச்சதே கிடையாது, உடையாது. அதை நம்ம பார்த்து எடுத்தோம்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, அதே கண்ணாடி வலையில் இவ்வளோ போட்டிருக்கீங்களா உடையுமான்னு கேட்பாங்க. இது வரைக்கும் உடஞ்சதே கிடையாது. நிறைய வேலை செய்வேன், எல்லா வேலையும் துணி துவைப்பை பெருக்குவேன், எல்லா வேலையும் செய்வேன். இருந்தாலும் இது ஒன்று கூட உடஞ்சது இல்லை. அது ஏன்னு தெரியல. அதெல்லாம் எதுக்கு உடையவே வேணாம், அவங்க அழகாக சமைக்கிறாங்க. ஸோ இப்போ தொடர்ந்து அவங்க காலிஃப்ளவர் போயிட்டே இருக்கீங்க. வாங்க, அதாவது அவங்க செய்கிற கேப்பில் இவங்கள ஒரு கேள்வி கேட்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் யூடியூப் ஆரம்பிச்சிங்களா? ஆமாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் ஆரம்பிச்சது. ஓகே ஃபைன். அது என்ன தனித்தனியாக இப்போ ஒரு யூடியூப்பு நல்லா செட்டில் எல்லாம் ஆயிடுச்சா? செட்டில்லாம் அவளை க்ரோயிங்லேயே இருக்கு. க்ரோயிங்லேயே இருக்கா? இல்லையே, சௌமி மாவை பார்த்தா க்ரோயிங்ல. சௌமி இல்ல சௌபி. ஆமா, அது நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சௌபி ஃபுல் நேம் சொல்லுங்க. என் பேர் சௌபரண்யா. சௌபரண்யா என்ன அர்த்தம்? கர்நாடகால சௌபர்ணிகான்னு ஒரு நதி இருக்கு. எங்க அப்பாவுக்கு அந்த மூகாம்பிகை கோவில் பக்கத்துல இருக்க அந்த கோவில் போகும்போது தான் நான் பிறந்தேன். ஸோ பொண்ணுக்கு வந்து சௌபர்ணிகான்னு வைக்காம அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சௌபர்ணியான்னு வச்சுட்டாங்க.